செம கூல் ஒரு சென்சேஷன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு ஓகேங்களா, இந்த சைடு பச்சை பசையில் இருக்குது பார்த்தீங்களா. கைஸ் அப்படியே சைக்கிளிங் போயிட்டுருக்கேங்க. எப்படி இருக்கு சைக்கிளிங்? இந்த மாதிரி சுதந்திரமாக காற்று வாங்கிக்கிட்டு போயெல்லாம் ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலாக சூப்பர் கூல் சைக்கிள் பயணம். நல்ல இன்றைக்கி சைக்கிள் பயணம் துபாய் ரோட்டோரம் ஒரு மாதிரி நல்ல சூப்பரான ஒரு சைக்கிள் பயணம். ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட நூறுல்லா எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஆஃப்டர்நூன் டைமுங்க. மணி இப்போ வந்து 3:43 3:45 மிர்திஃப் ஹில்ஸ் பகுதிக்கு வந்திருந்தேன். வழக்கமாக அந்த மிர்திஃபை தாண்டி தான் போகிறது வர்றது. ஷார்ஜாவுக்கு போகிறப்போ அல்லது அந்த நார்தன் எமிரேட்ஸ் போகிறப்போ ஷேக் முகமது பின் ஜாயித் ரோட்டினுடைய முக்கியமான பகுதி மிர்திஃப் மால் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிட்டி சென்டர்லாம் இருக்கும், மிர்திஃப் சிட்டி சென்டர். அது உள்ளுக்குள்ளார நிறைய லோக்கல் ஏரியாலாம் அமைதியான சூப்பரான அழகான ஏரியாஸ்லாம் இருக்குங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் திருப்பி. இது நல்ல ஒரு சைக்கிளிங் ட்ராக்குங்க. நாங்கள் வந்ததுக்கு முக்கிய காரணமே வந்து சைக்கிளிங் எடுப்போம். நம்ம வந்து சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாளாச்சு. பெரும்பாலும் வந்து உங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து நம்ம டைம் ஒதுக்குறதே இல்லை. வாக்கிங் முடிஞ்ச அளவுக்கு போகிறது ஆக்சுவலாக. இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு இது காமிக்கிறது இல்லைங்க. பாருங்கள், மக்கள் நிறைய பேர் சைக்கிள் போயிட்டுருக்காங்க. அதனால் என்ன பண்ணோம், வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து சைக்கிளிங் போகலாம். இந்த ஏரியா பார்த்தீங்களா, கம்யூனிட்டி ஏரியா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பறவைகள்லாம் கத்திக்கிட்டு இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. துபாயினுடைய ரொம்ப அழகான பகுதி. இந்த ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் வர்றோம் மிர்திஃப். அதாவது பக்கத்தில் உள்ள கரீம் பைக், இங்கே வாடகை சைக்கிள் எடுக்கணுன்னா கரீம் பைக் தான் இருக்குது. அதுக்கு போகணும். பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இதுதான் காமிச்சிச்சு. இங்கே நான் வந்ததான் இல்லை. நான் வழக்கமாக வர்ற இடம் வந்து துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் அல் ஜதாஃப் அந்த சைடுக்கெலாம் போகணுன்னா இன்னும் ஒரு 8-9 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக போகணும். சரி, அதனால தான் புதுசாக இடமும் புதுசாக இருக்குது. சைக்கிளை பார்க்குறீங்களா, உள்ளதுலேயே நல்ல சைக்கிளாக பார்த்து வாடகைக்கு எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்குல்ல. சரிங்க, ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். கரீம் பைக் நமக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஆபத் பாந்தவனாக இருக்கிறது, ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி. இந்த ரோடு பார்த்தீங்களா, இது வந்து அதாவது சிட்டியோடைய டிராஃபிக் எதுவுமே இல்லாமல் சூப்பராக சைக்கிளிங் போகிறதுக்கு வசதியாக உள்ள இடங்க ஆக்சுவலாக. சரிங்களா, வாங்க அப்படியே சைக்கிளிங் போவோம். சரியா, அப்படியே போகிற இடத்தெல்லாம் காமிக்கிறேன். கைஸ் அப்படியே சைக்கிளிங் போயிட்டுருக்கேங்க. எப்படி இருக்கு சைக்கிளிங்? இந்த மாதிரி சுதந்திரமாக காற்று வாங்கிக்கிட்டு போயெல்லாம் ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த ஏரியாலாம் இது கொஞ்சம் மவுண்டெயினியஸ் ஏரியாவாக இருக்குது. ஐ மீன் ரொம்ப இறங்குற மாதிரியான பகுதியாக இருக்குது. மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி வர்றப்போ தான் நம்ம நல்லா மிதிக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் வந்து நம்ம பைக்கு மோட்டார் பைக்கு அது இதுன்னு ஓட்டினாலும் சைக்கிள் ஓட்டுற சுகமே தனிங்க. வேறு லெவல். அதுவும் இந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஜாலியாக ஓட்டுறது வேறு லெவல் ஃபீலிங்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பர். வாங்க திருப்பி வர்றப்போ அந்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வர்றப்போ காமிக்கிறேன். செம கூல் ஒரு சென்சேஷன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு ஓகேங்களா, இந்த சைடு பச்சை பசையில் இருக்குது பார்த்தீங்களா. சைக்கிளிங் வர்றப்போங்க அந்த ஏரியா பாருங்கள், சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. பில்டிங் 31 நிறைய எழுதிருக்கு. மிர்திஃப் சைடு ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது ஏரியா. இப்போது நல்லா பாஷ் ஏரியாவாக இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தங்கியிருக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஏரியா பில்டிங்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்குது. பார்க்கிங் இன்க்ளூடடு, லோக்கல்ஸ் எக்ஸ்பேட்ரியேட்ஸ் எல்லாமே தங்கியிருக்கிற இடம்னு நினைக்கிறேன். பாருங்க, செம்ம சூப்பரான ஆம்பியன்ஸோடு இருக்குங்க. என்ன சொல்கிறீங்க? சைக்கிள் ஓட்டுறப்போவே நல்ல நல்ல இடங்கள்லாம் கிடைக்குதா? அதை அப்படியே உங்களுக்கும் பார்க்க தரலாம்ன்றது தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, என்னோடய பேக் சைடில் சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா வந்து சைக்கிளுக்குன்னு டெடிக்கேட்டடாக உள்ளதுங்க இந்த ரோடு. சரிங்களா, இங்கே வேறு யாருமே காரு வேறு எதுவும் ரைட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், சைக்கிளுக்குன்னு ட்ராக் அந்த இது போட்டிருக்காங்க பாருங்கள்.
எவ்ரி 45 மினிட்ஸ் 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து போய் புதுப்பிக்கணுங்க. ஒரு நாள் வாடகை எடுத்தாலும் கூட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பே ஆஸ் யூ கோன்னு சொல்லிட்டு டூவில் ஒரு செகண்டுக்கு 1 ஃபில்ஸ் மாதிரி. அது நான் 1 மணி நேரம் ஓட்டினேன்னா பெரிய அமௌண்ட் வரும், சரிப்பட்டு வராது. ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்களா நல்ல இன்றைக்கி சைக்கிள் பயணம் துபாய் ரோட்டோரம் ஒரு மாதிரி நல்ல சூப்பரான ஒரு சைக்கிள் பயணம். ஹாய் கைஸ், இங்கே வந்து நேராக முஷ்ரிஃப் பார்க் ஒன்று இருக்குங்க. துபாய் மிர்து ஹில்ஸ்லேருந்து சைக்கிளில் இது வரைக்கும் வந்துட்டு இங்கே ஒரு கரீம் பைக் டாக்கிங் சென்டர் இருக்குது. அங்கே வண்டியை போட்டால் ஒரு நாள் வாடகைங்கிறதுனால எந்த இடத்துல வேணாலும் எடுத்து எந்த இடத்துல வேணாலும் டாக் பண்ணி அன்டாக் பண்ணலாம். அதுதான் கரீமனுடைய வசதி. இந்த ஏரியா சூப்பராக இருக்குங்க. அதை அப்படியே படம் பிடிக்கலான்னு தாங்க. பாருங்கள் பிஸியான ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள் இந்த ஏரியாலாம் பாருங்கள், நல்லா பளிர் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் சூரியன் நல்லா முகத்துக்கு நேரம். முஷ்ரிஃப் நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லிட்டு துபாயில் ஒரு நல்ல பார்க். ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் உள்ள கரீம் பைக் ஸ்டேஷனில் போட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வேறு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த வண்டிக்கு இந்த சைக்கிளுக்கு வந்து கியர் மாற மாட்டாங்க. 3ல் இருந்துச்சு 1ல் வந்துச்சு, திருப்பியும் 3க்கு மாற்ற முடியல. அதனால் என்ன இதை டாக் பண்ணிட்டு ஒரு நல்ல சைக்கிள் ஏற்பட்ட சைக்கிள் அங்கே இருந்துச்சு சீஃப் பார்க்கு டாக்கிங் ஸ்டேஷனில். அங்கே போய் நல்ல சைக்கிள் ஒன்று எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம ஓல்டு இடத்துக்கு போவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள் பார்க்குக்கு வரவங்களாம் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு பார்க்கிங் இருக்குன்னு தெரியல, இது வரைக்கும் நான் வந்ததில்லை. ஏரியா நல்லா பசுமையாக இருக்குது. பாருங்கள் அந்த எழுதிருக்கு பார்த்தீங்களா, முஷ்ரிஃப் நேஷ்னல் பார்க். சரிங்களா? நல்லா பிஸியாக இருக்குது. இது சைக்கிளிங் ட்ராக் மட்டும் தாங்க. இந்த 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 2 ட்ராக்கு சைக்கிளிங் ட்ராக் மட்டும் தான், போகிறதுக்கும் வர்றதுக்கும் 2 வே ட்ராக்கு. பக்கத்துலேயே ரோடு, பார்க்குறதுக்கு நல்லா ரம்மியமாக இருக்குங்க. ஏரியா சூப்பராக இருக்குது. சைக்கிளிங் வந்தது சூப்பராக ரம்மியமாக இருக்குது. உடம்புக்கு நல்லா புத்துணர்ச்சி. அப்படியே ஒரு சின்னதாக வாக்கிங் திருப்பியும் சைக்கிளிங் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். வாங்க அந்த கரீம் சென்டர் இந்த இது இருக்குது, அதை காமிக்கிறவங்க. இது பாருங்க, இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரப்போ இந்த கட்டடத்தை தாண்டி தான் வந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா ரம்மியமாக அழகாக இருக்குங்க. சூப்பர் கட்டடமாக இருக்குது. ரெசிடென்ஷியல்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் மலைப்பாங்க, கொஞ்சம் கிளைம்பிங் மாதிரி இருக்குது. அசெண்டிங் கொஞ்சம் மகன் மிதிக்க வேண்டியது தான். இந்த சைடு பசுமையாக இருக்குங்க. இந்த ஏரியாலாம் அடர்த்தியான அழகான தாவரங்கள், பசுமை நிறைந்த தாவரங்கள். வின்டரில் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள் சலூன், அதுக்கப்புறம் கேரிஃபோர் மார்க்கெட், மினி மார்க்கெட் மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஆக்சுவலாக சரியா சூரியன் அடிக்கிறதுனால இதில் இங்கே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட இது தெரியுதுங்களா, இந்த டிஜே ஆக்ஷன் ப்ரோ 5 கையில் வச்சுக்கிட்டு மெனவர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பைக்குக்கு செட் பண்ணுறதுக்கு உண்டான இந்த கிளிங்கிங் ஆப்ஜெக்டை அது அமேசானில் வாங்கினேன். ரொம்ப நாளைக்கு முந்தி ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகலை. செக் பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக கையிலேயே வச்சுருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஈஸியாக, கன்வீனியண்ட்டாக இருக்குது. சரிங்களா? சைக்கிள் ஓடிட்டுருக்கா, சைக்கிள் பயணம் பாருங்கள், அழகான கட்டிடங்கள். ஓகேங்களா? சூப்பர் கூலாக இருக்குது. துபாய் மிர்து ஹில்ஸ் இந்த ஏரியா பேர். ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் வர்றேன். மேப்பு காமிச்சிச்சு, நேராக வந்தாச்சு. சரிங்க, கொஞ்சம் நேரம் உட்காருவோம்மா, உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. சரி பாருங்க, உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. நிறைய பேர் ஓடி வந்துட்டுருக்காங்க. வாங்க கொஞ்சம் நேரம் உட்காருவோம். ஒரு அரை மணி நேரம் ஓட்டினேன். டச்சில் இல்லையா, சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பியும் இப்படியும் ஒரு 2-3 மணி நேரம் ஓட்டலான்னு ஒரு பிளானு. எப்படியுமே 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து சைக்கிளை டாக் பண்ணிட்டு அன்டாக் பண்ணணும். அது ரூல்ஸ். 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வைக்கலைன்னா அடிஷ்னல் சார்ஜஸ். சரிங்களா? அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியது. சரியா? நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஓகே கேஸ், அப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே முடிச்சுக்குவோம் அந்த வீடியோவை. சரியா? எப்படி இருக்குது இந்த ஏரியாலாம் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எனவே போனால் சேம் லொக்கேஷன் தான் இருக்கும். இதோடய வீடியோ முடிச்சுதான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபேஸ்புக்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுவீங்க. இன்னும் நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் அடிக்கடி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா.
Have a great day ahead. Peace, guys. Take care.